புதுசா மொபைல் வாங்கியிருக்கேன். சரிப்பா. எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ் சொல்லணுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வரும். ஒண்ணு எட்ஜ் டைப்ல வரும். இன்னொன்னு வந்து ஃப்ளாட் வரும். எட்ஜ் டைப் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்லி ஸ்டிக்கர் ஒட்டுறது பெஸ்ட்டு. டெம்பர் கிளாஸ் ஒட்டுறேன்னு சொல்லிட்டு அது க்ளூ போட்டு விட்டுவாங்க. அது உடனேனாக்கா மொபைல் டேமேஜ் தான் ஆகும். வாரண்டி கவரேஜ் வராது. அதுக்கு வந்து மோஸ்ட்லி ஸ்டிக்கர் ஒட்டுறது பெஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குண்டான சார்ஜர பயன்படுத்தினாலே போதும். வெளியில எதுவும் சார்ஜர் யூஸ் பண்ண இல்லைப்பா. இப்போ மொபைல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சாம்சங் தவிர்த்து மீதி எல்லா மாடலுமே வந்து சாம்சங்கையும் குடுக்குறாங்க. அது தனியா வாங்குற மாரி வருது. மற்ற எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து அதுக்கு உண்டான இது கொடுக்குறாங்க. அந்தந்த கம்பெனி சார்ஜரை யூஸ் பண்ணாலே போதும் அந்த மொபைலுக்கு. புது மொபைல் யூஸ் பண்ணாலே சார்ஜ் கேட்டாங்க 100% ஏறணுன்றது அவசியம் இல்லை கண்ணு. 80% 90% அந்த ரிமூவ் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரெட்மிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க. அடிஷ்னலாக அதை நம்ம அதை சார்ஜ் பண்ணி தான் பண்ணணும். அது போடுறது பெனிஃபிட்ஸ். ஏன்னா சில வீட்டில் குழந்தைங்க எடுத்து கீழே போடுறது உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1 வருஷம் வாரண்டி டைமிங் உண்டு அதுக்கு. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் போட்டிங்கனாக்கா 1 இயர்க்கு 2 டைம்ஸ் வந்து நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அதை பண்ணணும். ஓகே. ஒரு ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறும்பா. ஓகே. நன்றிண்ணே. நன்றி நன்றி.